கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது அடிதடி மட்டும் தான் கைஸ் இல்லை இன்னைக்கு, மற்றபடி சட்டசபையில் இன்னைக்கு ஒரே ஃபயரா இருந்தது. அதை நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி தருவேன். என்னதான் தான் ஆட்சியில் தான் கட்சியில் இருக்கிற மெம்பர்ஸ் எதிர்கட்சி தலைவரை தவறாக பேசுனதுக்காக எந்த சிஎம் அவரே சாரி கேட்பார் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு ஆலையா வச்சு த்ரிஷாவோட வச்சு பேசிட்டு இருக்கீங்க அசிங்கமா. சரி, நான் அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னார், ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்கள் தனியாக நடவடிக்கை எடுத்தோன்னு எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த ஃபோர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு? அவங்க எங்க அதுக்காக பணிகளை மேற்கொண்டாங்க? எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி சுரண்டி தின்னலான்ற பணிகள் தான் மேற்கொண்டாங்க. விவாதம் பதில் இல்ல, யாரும் பேசல பாருங்க. உங்களுடைய ஆட்சியில் இது சீடு பேச ஆரம்பிக்கும் போது கத்தக்கூடாது, சரியா? அமைதியா வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேடிக்கை பாருங்க. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? ஒண்ணும் கிடையாது guys. again இந்த சீனை பார்க்கும்போது a new era கொஞ்சம் கூட சலிக்கலங்க. of real secular social justice starts now. Confident ஆருங்க. ஐயோ guys, என்னடே தரமா எடிட் பண்ணிருக்கீங்க. நம்ம பாருங்க, கொஞ்சம் கூட அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு பெருமை, அந்த மாதிரிலாம் இல்லை. தன்னடக்கமா இருக்காரு பாருங்க. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. நம்மளை பத்தி ஏதாவது போட்டா கூட நம்ம ஒரு செகண்ட்ல சிரிச்சிருவோம், ஹைப் ஆயிடும். அவர் எதை பத்தியுமே ஹைப் ஆகாம அந்த சிஎம்கான நம்ம அந்த ஆக்ஷன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கு. 100 நாள் ஆட்சி அடுத்த 25 வருடங்களுக்காக ஒரு அடித்தளத்திற்கான மக்கள் ஆட்சி. எஸ், மாண்புமிகு உறுப்பினர் சொன்னாரு, கேரளால இருந்து இது நிறைய சப்ளை ஆகுதுன்னு. இதுக்கான நடவடிக்கை தான் கேரளால இருந்து ஹோம் மினிஸ்டர் இங்க திரு ரமேஷ் சென்னிதால் அவர்களும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இதுக்கான அனைத்து திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். கேரளாவுடைய ஹோம் மினிஸ்டரும் தமிழ்நாடுடைய ஹோம் மினிஸ்டரும் சேர்ந்து கூடிய விரைவில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து ட்ரக்ஸ் உடைய வழிகளையும் மூடுவதற்கான அனைத்து பணிகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். என்னது திமுக டிக்ஷனரியில வெளிநடப்பு செய்கிறோம்னா நாங்க ஏதோ பெருமையான ஒரு வார்த்தைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் யாராவது சொல்லி புரிய வைங்க. அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். வெளிநடப்பு என்னவா இருந்தாலும் நின்று நீ பேசணும்ல. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நானே வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்க போகலாமா? அது தவறு. அது இந்த சீனை ட்ரெண்ட் பண்ணீங்களா? த்ரிஷா வந்துட்டாக, உட்காந்துட்டாக அப்படின்னு மட்டும் பேசுறீங்களே. யாராவது இந்த விஷயத்த பாத்தீங்களா? ட்ரெண்ட் பண்ணீங்களா? யாராவது இந்த ஷேராவது பண்ணீங்களா இந்த வீடியோ? நம்மளோட நாட்டோட கொடியை புடிச்சுக்கிட்டு இருக்கிறவரு ஒரு நிமிஷம் பிடிக்க முடியல, அப்படி தடுமாறிட்டாரு. அந்த செகண்ட்ஸ்ல அங்க இருக்கிற போலீஸா இருக்கட்டும் எல்லாருமே சல்யூட் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து யாருமே எதுவுமே அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் ஒரு மூவ் பண்ணார்ல, டக்குன்னு பிடிக்கிறது. சீரியஸா சொல்றேன், கொடியவே அவரை தடுமாற விடலன்னா நம்ம நாட்டு எப்படி தடுமாற விடுவாரு?
திமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பேர்களை நாங்க நீக்கி இருக்கோம்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில பேசுறோம். அம்மா பசுமை வீடு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மடிக்கண்ணி திட்டம் உலகம் உங்கள் கையில் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மருந்தகம் திட்டம் முதல்வர் மருந்தகம் திட்டமா மாறி இருக்கு. அம்மா ஆரோக்கிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா மாறி இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் புதுமை பெண் திட்டமா மாறி இருக்கு. அம்மா மினி கிளினிக் திட்டம் முதல்வர் மினி கிளினிக் திட்டமா மாறி. அப்போ வெற்றி திட்டமா மாறினது தப்பு இல்லைங்கய்யா. நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா ஆமா, நாங்க பூஜ்யம் தான்டா, நாங்க முட்டை தான்டா. அந்த முட்டை தான்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. முட்டையே இங்க வந்து நிக்குது. ஒண்ணு கோழிப்படையில இருக்கணும், இல்லனா வாங்கிட்டு போறவங்க வீட்டுல தவால இருக்கணும், ஆம்லேட்டா போடுவாங்க. நீ என்ன இங்க உனக்கு என்ன முட்டைக்கு இங்க என்ன பேச்சு? வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. என்னங்க அவங்க ஆளையே அடிக்கிறாங்க, என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க? ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? இல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேடியம்குள்ள போகும்போது எவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்கும் நீங்க சொல்லுங்க. அது எப்படி ஒரு மாத்திரையில வச்சு எப்படி மறைச்சு எடுத்துட்டு வர முடியும் உள்ளன்றதே எனக்கு புரியல. ஒரு விசிலுக்கே அடிக்க கூடாதுன்னு சொல்லி புடுங்கி வச்சிட்டு இருந்தவங்க ஒரு மாத்திரை உள்ள விட்டுருப்பாங்களா? சகோதரர் செங்கோட்டையன் சொல்லியது கூட ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். சரி, நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் நடக்கதான செய்யும். நன்றிங்க. யாராவது அவருக்கு பிட் பேப்பர் ஒழுங்கா குடுத்தீங்களா இல்லையா பாருங்க. மனுஷன் வளரிட்டுக்கிறாரு. பின்னாடி தலையடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? மனுஷங்கிட்ட குடுக்கலையே, கரெக்டான பேப்பர் கொடுத்திருந்தா அவர் கரெக்டா சொல்லிருப்பாரு. தப்பா கொடுத்தா அவரே வளர்றாரு. முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன கருத்தை புரிஞ்சுக்கோங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கருத்தை அவர் சொல்றாரு. தப்பா ரைட்டா? கரெக்ட். அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னதான் நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் நாட்டை ஆள்ற சிஎம் யாரு? நம்ம விஜயா தான். அவர் சிஎம், ஓகேவா? என்னதான் நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் ஜெயிச்சது யாரு? அவரு தானே. அப்போ ஒரு நாட்டோட முதல்வருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லைன்னா எதுக்கு அப்ப சட்டசபைக்குள்ள மூஞ்சி திருப்பிக்கிறீங்க? அதுக்கு சட்டசபைக்குள்ளே வெளிநாடு நாங்க இன்ட்ரோலயே நாங்க வெளிநடப்பு போயிடுவாங்க அப்படின்னு போக வேண்டியதாங்க. இருங்க, அதுக்கு பதில் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். மாநில உறுப்பினர் நேரு அவர்கள். உறுப்பினர் நீங்க சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை எதிர்கட்சி தலைவரை பற்றி சொல்றார். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. நீங்க இருக்கும்போது உங்களோட சிஸ்டம்ல, ஓகேவா? இப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். சிஎம் நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதுவே நீங்க உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு யார்கிட்ட கத்துக்கிட்டு வாங்க. உங்க குழந்தைங்க கிட்ட போய் கத்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு பேரன் பேத்தி அவங்களாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் கத்துட்டு வாங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ள கிளாஸ்ல என்டர் ஆகும் போது மிஸ்ஸு கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் உள்ளே விடுவாங்க. லேட்டா வந்தாலும் சீக்கிரமா வந்தாலும் என்னவா இருந்தாலும் உள்ள வரணும்னாலே மிஸ்ஸு கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அந்த மாதிரி நம்ம நாட்டை ஆள்ற நம்ம சிஎம் கிட்ட அவரை கை கூப்பி வணக்கம் சொல்றேன்னா நீங்க மரியாதையோட நீங்களும் ரெஸ்பெக்டா கை கூப்பி வணக்கம் சொல்லி எழுந்து நின்று விஷ் பண்ணணும். அதுதான் பேசிக், ஓகேவா? தெரியலன்னா கத்துக்கிட்டு வாங்க. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறாரா? ஐயோ இவரு என்னங்க இவர் என்ன சொல்றது? உள்ள சட்டசபையில பேசுங்க. அப்ப வெளிநடப்பு பண்ணிட்டு இங்க வெளியே என்ன பேசிடுகிறீங்க? என்ன பேசிடுகிறீங்க? இதெல்லாம் உள்ள பேசணும், வெளில பேசிக்கிட்டு. வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும். எங்களோட அரசாக இருந்தா நடவடிக்கை எடுக்கல. நீங்க பாத்தீங்களா என்ன ஏது? எல்லாமே சப்போர்ட் முதல் கொண்டு எல்லாருமே வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க.
நடவடிக்கை எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு அப்படியே அப்டேட்டாக நியூஸில் போட்டாங்கங்க. கட்சியில் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ இப்படி பண்ணியிருக்காருன்னு நியூஸில் போட்டாங்க. உங்கள் ஆட்சியில் அந்த மாதிரிலாம் பண்ண போட்டிருப்பீங்களா நீங்கள்? டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. நீங்கள் எங்கே இருந்தீங்க? பாத்ரூமில் இருந்தீங்களா? விஷயம் கண்டுபிடிச்சது முசியானந்த். ஆமா ஆமா எனக்கு தெரியும். தொலைபேசி கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல்ல ஆதோர்ஜனா. ஆமா ஆமா. ஓ, விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இல்ல இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தாங்க சொல்றேன், மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்களா? மக்கள் தான் சொல்றேன். பாருங்க, மக்களை தான் சொல்றேன். மக்கள்னா என்ன? நீங்க, நான், நம்ம எல்லாரும் தான் மக்கள். அங்க இருக்கிற மக்கள் தரங்கெட்ட மக்கள் அப்படின்னு அவன் சொல்லும் போது அங்க இருக்கிற மக்கள் தான் சிரிக்கிறாங்க. என்ன சொல்றது? புரியுதா? ஜெனரேஷனுக்கு புரியுதா? அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது. ஒரு கட்டுவரியா பாம்பு கொண்டு வா, கடிக்க விட்டு பார்ப்போம். இனும்பாவனை கடிக்க விடுவான், விஷம் ஏறுதா இல்லையா, விஷம் ஏறுதா இல்லையான்னு பார்ப்போம். சார், அரிசியை விட சின்னதா ஒரு தோட்டாவான். இப்போ எங்கள் மௌலானா வந்திருக்கிறாரு. அவர் காவல்துறையெல்லாம் வேலை செஞ்ச நபர்கள், பல நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. உயர் காவல்துறை அதிகாரி இதை பார்ப்பீங்க. அரிசியை விட சின்ன தோட்டா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே உள்ளே போகுமா, அப்படியே விரிஞ்சிருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துருவாங்களா. அவர் சுட்டு பழகினாரா. கடாஃபி வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தாராம். ஐயா, வைகோ அவர்கள் காட்டியது போல ஒரு காணொலி காட்டுங்க. நீங்கள் வந்து அதிபரோட இருந்த காணொலி ஒன்று காட்டுங்க பார்ப்போம். உங்கள் அதிபரை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சார், ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க நம்புவார்னா உண்மையை சொல்கிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு, சாத்தியத்தை சொல்கிறாரு. மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் போய் சொல்லலை. ஒரு விஷயத்த நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க. டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. இப்ராஹிம், டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுன்னு பாரு. கூட டிமுத்தலங்க. டுபாகூர்னு கூகுள்ல போடுங்கன்னு சொல்லும்போது பாய் சார் வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தலை இப்படி நிமிந்து கொடுப்பாங்க. தேவையாது அதிகம் உங்களுக்கு தேவையா? காட்டும். அது தரங்கெட்ட மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்களே சிரிக்கிறாங்க. டுபாகூர் பொலிட்டிஷியன் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எகிரிட்டு வரீங்க. எனக்கு புரியலங்க. யாராவது என்னங்க சொல்றது? இவங்கள என்ன மக்கள் லீகடே எனக்கு புரியல. அதுவும் அந்த நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற மக்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி தான். பிடிச்சிருந்துச்சு, போட்டு போட்டுட்டான், அதோட முடிஞ்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க அரசு எங்க கூட நிக்கணும், எங்களை நீங்க வழி நடத்தணும். இப்படி எந்த முதல்வர் பேசியிருக்கிறார்? அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த தோசை சுடுறது, பரோட்டா போடுறது, வீட்டு வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் போடுறது, இதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னயா ஏதாவது தூக்கிட்டு வந்துருவானுங்க. பெட்டிஷன் கிட்டிஷன் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா பொலிட்டிஷியன்ஸ். எலெக்ஷன் சாரி அந்த மாநகராட்சியில் வேலை வாங்குறாருன்னா சொல்றாரு. சொல்லுங்க. இன்னொன்னு, அது வெறும் வார்த்தையாக நான் பார்க்கிறேன். வெறும் வார்த்தையாக சமூக வலைத்தளங்களில், யூடியூப் சேனல்களில், ஊடகங்களில் 9வது பக்கத்தில் வரும் ஒரு குட்டி செய்தியை கூட கவனித்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த தொழிற்சாலை இதை சொன்னோம், அருண்ராஜோட அந்த பிஹேவியரை சொன்னோம். சமூக வலைத்தளத்தில் தானே எழுதியிருந்தாங்க. யாரும் டிவி டிபேட்டை பேசலையே. இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தவறு, தப்புன்னு அறிக்கை ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட். இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நமது அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் இப்படிப்பட்ட அரசுகள் தான் அமைய வேண்டும் என்று நினைத்து இதையெல்லாம் உருவாக்கினார்கள். வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். அப்பயே முடிப்பட்ட சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன். நேற்று என்னெல்லாம் பேசினேன்? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுக்கு தான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடுகெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை. காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. எடுத்து வைக்கிறீங்களா? இதுதான் உங்க நாலேஜ், இதான் உங்க லாங்குவேஜ். நீங்க இப்படிதான் பேசுவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் தரைகுறைவா நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆட்சியிலிருந்தே உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. நீங்க எந்த கேஸ்ல வந்து உள்ள போனீங்கன்னே முதல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை யாராவது ஆட்சியில இருக்கிறவங்களே வந்து தயவுசெய்து சொல்லி புரிய வைங்க. இந்த ஆளுக்கு வந்து புரியுதா புரியலையானே அவருக்கே தெரியல. அவர் என்ன பேசுறாருன்னு அவரே மறந்துட்டு உட்காந்துனுங்கிறாரு. உங்களை பிடிச்சது பொம்பளை கேஸ்ல, சரியா? சங்கத்துல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் உங்களை பிடிச்சிட்டு போனது. இது வந்து கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், சரியா? உங்க பொண்ணே வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். என்னடா நம்ம அப்பா இப்படி இழிவா பேசியிருக்காரு, இப்படி வந்து ஒரு நடிகை இழிவா பேசியிருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு புரியுமோ புரியாதோன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்க குடும்பமே அசிங்கப்படுற மாதிரி தான் இந்த மனுஷன் நடந்துருந்துருக்காரு. அது தெரியாம
ஏதோ பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு அதாங்க புரியல. ஜாலியா ட்ரிப் போற மாதிரி தான் போனோம். போகும்போது நானு சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன். எப்படி பொம்பளை கேஸ்ல மாட்டிக்கிட்டு எப்படி ஜாலியா போனேன்றீங்க? வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ரைஸ்ல சால்ட் போட்டு சாப்பிட்றீங்களா, என்ன போட்டு சாப்பிட்றீங்க? பொம்பளை கேஸ்ல அசிங்கமா பேசி பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டு ஜாலியா போனோன்றீங்க, வெக்கமா இல்லையா? என்னையா நீ கட்சி தலைவர்? சி. பாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். ஐயோ, இது என்னங்க பெருமை? இது என்ன பெருமைன்னு நான் கேக்குறேன். அசிங்கமா பேசுவ, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கேஸ்லயும் மாட்டுவாங்க, அப்புறம் இவங்க சைட்ல இருந்து எப்படியோ பிச்சை எடுத்து ஜாமீன் எடுப்பாங்க. எனக்கு புரியல, இதெல்லாம் ஒரு பெருமையா? முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேத்து நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கி இருப்பேன். சொல்லியிருந்தா அங்க இருக்கிற கக்கூஸ்லயே வந்து என்ன இங்க 2 மணி நேரம், அங்க என்னது 2 மணி நேரம் இருந்திருப்பாரு, அவ்வளவுதான் நடந்திருக்கும். திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல, என்ன சொல்ல வரதான் தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு அதாவது ஆதோ ப்ரோ வந்து அசிங்கமா பேசல, மிரட்டல, எதுவுமே பண்ணல, ஓகேவா? அந்த எதிர்கட்சியை வந்து ஒரு வார்ன் பண்றாரு பாத்தீங்களா? அங்க இருக்கிற மெம்பர்ஸை விட இங்க இருக்கிற மெம்பர்ஸ் அதிகம், நாங்க ஏன்ச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த வார்னிங் காட்டுறாரு பாத்தீங்களா? அவர் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுலயே அலறீங்க, கொத்தூஸ் வாங்க கதறிங்க வாங்கன்ற மாதிரி கதறீங்க. என்ன பண்ணிருப்ப நீ? ஆமா ஒட்ட நசுக்கணும்னு வச்சுக்கோ, ஏன் உள்ளதான் வர முடியாது, சட்னி தான் ஆகணும். போயிருந்தியோ அது அப்புறம் காலையிலேயே பூப்பில இறக்கிட்டு இருப்பாரு. மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள், அந்த ஆட்சி மீண்டும் வரும். எந்த ஆட்சி மீண்டும் வரும்? ஓ, இவங்க ஆட்சியா? ஓகே. அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள், அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அவர்கள் நன்றி வணக்கம். முதல்ல அவர் அப்பா ஆட்சியில இவர் இருப்பாரானே முதல்ல தெரியாது, இதுல வந்து இவங்க நம்ம இருக்க மாட்டோம்னு வர சொல்றாங்க. ஐயோ பாவத்தை. 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள், ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவ்வளவுதான், நேரு சார் அசிங்கப்பட்டாச்சு, கொஞ்சம் உட்காருங்க. இந்த சீரியலா பார்க்கும்போது யார் தமிழ் நியூஸ் சேனலை வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சன் நியூஸ் உன்னதான் என் செருப்பால் அடிச்சுக்கினே இருக்காங்க. Let truth speak louder. போடு. Let truth speak louder. For every journalist, an extremely reassuring message. Thank you. Seriously. அவ்வளவுதான் guys, வீடியோ. Hopefully இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன். Bye.